ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 68வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு டீம்ஸில் யார் ஒரு ரன் ரேட் இப்போ ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 18 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டாப் 4ல் குவாலிஃபை ஆவாங்க. அட் த சேம் டைம் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ஆர்சிபிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி கீழே பார்க்கலாம். ஸோ கம்மியான ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரன்னை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெயின் வரதுக்கான சான்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் கிராண்ட் லீக் ஒரு பெஸ்ட்டான மேட்சாக இருக்கும். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான மேட்சாக தான் தெரிய வருது. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு நடக்குது. 18th May ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் சான்ஸ்லேருந்து எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி டிசி தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பவுண்டரிஸ் இருக்கும், பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும், பேஸ் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் இது வரைக்கும் நடந்த 6 மேட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வென்யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 161 போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடந்திருக்கு. 72 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 87 பேட்டிங் செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 180 கீழே 49 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 150 169 35 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 170 189 34 முறையும் 190 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 43 முறை அப்படிங்கிற மாதிரி கம்மியான ஸ்கோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 40+ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கண்டிப்பாக ரன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டி ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 220 230 அந்த மைண்ட்ஸோடு தான் போவாங்க. ஸோ 200+ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 171 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் SRH அடிச்சிருக்காங்க 67 கிடையாது 87 for 3. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி இந்த கிரௌண்டில் 82க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும், தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான். தென் லாஸ்ட்டாக 5th மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சஸில் 2 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டும், 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பவுலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு சூட்டபிளாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இந்த பர்டிகுலர் ஸ்கோர் கார்ட்ஸ் நம்ம பார்க்க வரையில். ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 11 மேட்சஸில் 92 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் கிடச்சிருக்கு. 38 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இப்போ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பவுலர்ஸ்க்கு எப்படி விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே 19 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஓவரால் நம்ம பார்க்கல ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ரீசன் காண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 3 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ண டீம் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் பேஸ் பவுலர்ஸ், ஃபர்ஸ்ட் பவுலிங் பேஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே முக்கியம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கேப்டன் வைஸ் அளவுக்கு யோசிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்பின்னர்ஸ் மொத்தமே 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக பிச்சில் எந்த அசிஸ்டும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்கள் ஸ்பின்னர்ஸில் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 11 போட்டிகள் ஐபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 92 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 17 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபர்ஸ்ட் ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸும், இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ யாஸ் தயால் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்விங்கும் பண்ணுவார். ஸோ டீசெண்டாக போல் பண்ணுவார், டெத்லையும் போல் பண்ணுவார். ஸோ அவர் இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லோ ரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸில் விஜயகுமார் வைசாக் வந்தார்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவார். அட் த சேம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கே சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பாக்டை கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 38 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் ஆல்ரெடி நம்ம எல்லா கிரௌண்ட்லையும் பார்க்குற மாதிரி தான் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சைனாமேன் 5 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 7 விக்கெட்டும், ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க.
ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக்கு ப்ளஸ் லெக் பிரேக் இந்த 2 பவுலர்ஸ்க்கு தான் நிறைய விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் பவுலர்ஸில் கரண் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஆர்சிபி சைடு இருக்கார். அவர் ஒருத்தர் தான் ப்ளே பண்ண போகிறார் லெக் பிரேக் பவுலராக. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸில் பெருசாக அந்த பிச்சில் அசிஸ்ட் இல்லாட்டாலும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கு. அவரை பற்றி கீழே பார்க்கலாம். ஆஃப் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் தான் ஸோ போல் பண்ணுவாராங்க, அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஹெட் விக்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 32 முறை இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து 100 செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு. 21 முறை சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. 10 முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்சஸில் 3 வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி லாஸ்ட் 5 மேட்சஸில் 5 மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. நல்ல டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கையில தெரிய வருது. ஸோ லாஸ்ட் மேட்சோட ஹெட் ஹிட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது ஐபிஎல் இந்த சீசன் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் போட்டி. ஸோ அதோட 2 crore வின் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், MS தோனி 3 பேர் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. டுப்ளசி, துபே, அஜின்கியா ரஹானே, டேரல் மிச்சல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேம் கிரீனி, ரவீந்திரா, ஜடேஜா, லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸில் முஸ்தபிசுர் ரஹ்மான் மட்டும் தான் வந்திருக்காரு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக வந்திருக்காரு. ஸோ இது சென்னையில் வச்சு நடந்த மேட்ச். ஸோ அதனால் முஸ்தபிசுர் கேப்டன். கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்தார். பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சு ட்ரீம் டீமில் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு. 4 ஆர்சிபி பிளேயர்ஸும். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் விராட் கோலி அதில் வரல. ஸோ 4 ஆர்சிபி பிளேயர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. 7 சிஎஸ்கே பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஆர்சிபி 173 அடிக்கிறாங்க. கேம் கிரீன் 18 + 2 விக்கெட் ஆல்ரெடி எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அனுஜ் ராவத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே தரப்பில் நம்ம பார்க்கல ரவீந்திரா ஒரு 37 கிட்ட அடிச்சிருந்தாரு, துபே ஒரு 34 கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல முஸ்தபிசுர் மட்டும் தான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா 22, 25, 15 இந்த மாதிரி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ அதுக்கு முந்தின மேட்ச் அதாவது அதுக்கு அடுத்து அதே மேட்ச்சில் 1.5 crore வின் பண்ண டீமோட ஒரு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2023 நடந்த மேட்சோட ஒரு ஸ்கோர் கார்டு தான். ஸோ சிஎஸ்கே அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. கான்வே, ரஹானே ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். சிவம் துபையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தேஷ்பாண்டே ஒரு 3 விக்கெட் கிடையாது. இந்த மேட்ச்சுக்கு ஆற போகிறாரு, முக்கியமான பிக்கு. 10 ரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு கிடையாது. ஸோ ஆர்சிபி சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 218 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஃப் டூப்ளசி 62 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல் 74 + 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கோலி 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. சிராஜ் 1, பானல் 1, ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இதில் மேக்ஸ்வெல் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருக்காரு. வைஸ் கேப்டன் கான்வே இந்த சீசன் வந்து ப்ளே பண்ணலை. ஸோ மற்றபடி பார்க்கல சிவம் துபே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் தேஷ்பாண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான பிக்கு. தினேஷ் கார்த்திக், ரஹானே. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஃபேஃப் டூப்ளசி கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் 2 டீமும் ப்ளே பண்ணல ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, டூப்ளசி, கிளென் மேக்ஸ்வெல், ரஜத் பட்டிதார், கேமரன் கிரீனி, மஹிபால் லாம்ரூர், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, மோகித் சர்மா, லாஸ்ட்டாக லாக்கி ஃபெர்குசன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ என்னதான் வில் ஜாக்ஸ் வந்து போயிருந்தாலும் கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ பிக் மேட்ச் பிளேயருங்க கிளென் மேக்ஸ்வெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லீக் போட்டியை வச்சு கணக்கிட முடியாது. ஸோ பிக் மேட்ச் பிளேயரு அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக இருந்தாலும் எக்ஸலண்டான கிரிக்கெட்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் இம்பாக்ட் பிளேயராக யாஸ் தயால் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிட் ஓவர்ஸ் கரண் சர்மா சிங் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாஸ் தயாலும் லாக்கி ஃபெர்குசன் அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ஆர்சிபி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸோட எந்தெந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 95% பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 66 ஆவரேஜ், ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்காரு. ஹெட்டுகள் 37, வென்யூ 40. ஸோ மஸ்ட் பிக் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி பிக் மேட்ச் பிளேயர் தான். ஒரு 50 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்மால் லீக் ஒரு பெஸ்ட்டான சிவிசி. ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூப்ளசி 72% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்விட் 35, வென்யூல 45 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் நல்லா ஆடி இருக்கார். ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணல. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு சிவிசி ட்ரை பண்ணலாம். லெஃப்ட் ஆம் பேஸ் போலர் தான் இவருக்கு ஒரு வீக்னஸ். லாஸ்ட் 2 மேட்சஸாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வீசியாக நீங்கள் டூப்ளசியை பிக் பண்ணலாம். போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிளேயராக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல் 21% இப்போதைக்கு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு 50%, அதாவது
25-50 அந்த ஒரு ரேஷியோக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்கோயிங் போஸ்ட்டாக தான் போயிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். ஹெட்ஹெட்டில் 364 ரன் 6 விக்கெட், வெனியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 338 ரன் 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கிளென் மேக்ஸ்வெலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேட்ச் ஆர்சிபிக்கும் கூட. ஸோ மஸ்ட்டாக அவர்கிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் கேப்டன் வர்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஜத் பட்டிதார் 74% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு வரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட்டு கொஞ்சம் மேட்சஸாக ப்ளே பண்ணல, அவருக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் தான் ப்ளே பண்ணார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு டாப் ஆர்டர் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேல பெருசாக ஸ்பின்னர்ஸ்லாம் இல்லை, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய ஜடேஜா மட்டும்தான். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக செம்மையாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல பட்டிதார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கொஞ்சம் இன்னும் நோட்டாக ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் கிரீன் 88% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்ல வெறும் 36 ரன் 2 விக்கெட்டு, வெனியூ பொறுத்த வரைக்கும் 83 ரன் 3 விக்கெட்டு. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கான பிக் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேம் கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராது. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சேஃபான கேப்டன் மாதிரி நீங்கள் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். மஹிப்பா லாம்ரூர் ரிஸ்கி பிக்கு, டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அன்பிரடிக்டபிளாக விராட் கோலியிலேருந்து டுப்ளேசி மேக்ஸ்வெல் எல்லாரும் ஃப்ளாப் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டீமில் மட்டும் நீங்கள் லாம்ரூரை பேட்டிங் செகண்டில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கு லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் ஹெட்ஹெட்டில் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. 84% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 43 ஆன்கோயிங் ஆவரேஜ், ஹெட்ஹெட்டில் 29, வெனியூவில் 18. ஸோ டிகே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ இது டிகேக்கு கடைசி மேட்சா இல்லை தோனிக்கு கடைசி மேட்சா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாரு டிகே, அதாவது ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க சேசிங் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்வப்னில் சிங் 7% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணலை. பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பிச்சு பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ ஜடேஜா கூட விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டில் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ மற்றபடி நம்ம யோசிக்கல பார்த்திங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங் கொஞ்சம் ரொட்டேட் பிக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா. ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு, வெனியூவில் 8 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டு. செகண்ட் போலிங் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரிஸ்க்கான வீசியாக நீங்கள் 9%க்கு ஒரு ஒருத்தான பிக்கை பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் போலிங் பண்ணால் மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஃபஸ்ட் போலிங்னா ஸ்கிப் கூட பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது சிராஜ் 66%, ஹெட்டில் 10 மேட்ச்சுக்கு வெறும் 2 விக்கெட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 20 மேட்ச் ஆடி 25 விக்கெட்டு. சிஎஸ்கே பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிராஜை நல்லா ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. bowling performance தான் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே சிராஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ சிராஜ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா bowling ஃபஸ்ட்டில் மட்டும் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் bowling அப்படின்னா ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன் 23% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 7 விக்கெட் ஆன்கோயிங்கில் எடுத்திருக்காரு. ஹெட்ல 4 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டு, வெனியூவில் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு. ஸோ செகண்ட் போலிங் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவர்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவிசி ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த ஒரு ஸ்டாட்ஸை வச்சு இவர்கிட்ட நீங்கள் போக வேண்டாம். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் நல்லா இருக்கும். ஸோ விக்கெட் டேக்கிங் லென்த் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அடிப்பார். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் போலிங் கேப்டன் வைஸ் கேப்டன் லாக்கி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யாஸ் தயால் 36% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்ல 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட், வெனியூவில் 7 மேட்ச்சுக்கு 9 விக்கெட். ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆர்சிபி ஃபஸ்ட் போலிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலாக கெய்க்வாட் அந்த ரவீந்திரா ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா யாஸ் தயால் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா யாஸ் தயால் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. விஜயகுமார் வைசாக் ப்ளே பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் உங்கள் டீமில் மஸ்ட்டாக கொண்டு வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு சேஞ்ச் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா அனுஜ் ராவத் ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் தினேஷ் கார்த்திக் கூட கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல மஹிப்பா லாம்ரூரை அனுஜ் ராவத் இந்த மேட்ச்சுக்கு ரிப்ளேஸ் பண்ணி 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஃப் டூப்ளசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. தீக்ஷனா 11ல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த வகையில் பார்க்கல டூப்ளசி பார்த்திங்கன்னா சூப்பரான பிக்காக தெரிய வராரு. கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக 6 முறை 51 பாலில் 70 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஜடேஜா வந்தாலே ஒரு விக்கெட் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் போன சீசன் நிறைய பார்த்துருந்தோம். பட் லாஸ்ட் மேட்ச் இதுக்கு முந்தின மேட்ச், அதாவது லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாவை நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி ஆடிருந்தார். கொஞ்சம் சூப்பரான சிக்ஸஸும் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா பேட்டிங்கில் பவுலிங்கில் வந்து அடிச்சிருந்தார் இதே கிரவுண்டில். ஸோ மஸ்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் தெரிய வர ஷாதுல் தாக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும் தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டாக இருக்காரு. விராட் கோலி பொறுத்த வரைக்கும்
ஜடேஜா 3 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்கார். பட் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. தாக்கூருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையும், சௌத்ரிக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை விக்கெட் ஆயிருக்காரு. கேம் கிரீனை ஜடேஜா ஒரு முறையும், தேஷ்பாண்டே ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் தினேஷ் கார்த்திகை ஜடேஜா 3 முறை எடுத்திருக்காரு. ஷார்துல் தாக்கூர் ஒரு முறையும், தேஷ்பாண்டே ஒரு முறையும் எடுத்திருக்காங்க. லவ்ம்ரூர், தேஷ்பாண்டே, தீக்ஷனா ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்சிபி லைனப்ல வந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா 1 2 3 ஸோ 4 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். தினேஷ் கார்த்திக் 5வது ஆப்ஷன். ஸோ 6வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன். 7வது ஆப்ஷன் என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாஸ் தயால் தான். ஸோ 11ல் ஒரு ஆப்ஷன் வேணும் ப்ரோ அப்படின்னா கரண் சர்மாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கெய்க்வாட், டேரல் மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, MS தோனி, ஷார்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிமர்ஜித் சிங், லாஸ்ட்டாக தீக்ஷனா. ஸோ தீக்ஷனா 11ல் ஆர்டர், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மேலே பார்க்கல. ஸோ தீக்ஷனா பார்த்தீங்க அப்படின்னா 11ல் ஆர்டர் லாஸ்ட் மேட்ச் வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தீக்ஷனாவா சாண்ட்னரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி லைனப்பில் ரொம்ப கம்மி. ஸோ மிடில் வரக்கூடிய அனுஜ் ராவத் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் தீக்ஷனான்னு போனாங்கன்னா அது ஒரு ராங் டெசிஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் மிச்சில் சாண்ட்னருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜடேஜா ப்ளஸ் சாண்ட்னரை மிடில் கொண்டு வராங்களா பவுலிங்கில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இனிஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேவும் சிமர்ஜித் சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. மிட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்துல் தாக்கூர், தீக்ஷனா ப்ளே பண்ணார்னா அவர் இல்லைனா சாண்ட்னர், ஜடேஜா. ஸோ இந்த 3 பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்துல் தாக்கூரும் கூடவே தேஷ்பாண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பிளே ஸ்டார்ட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத டீசெண்டாக பார்க்கலாம். ரவீந்திரா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ட் பிக் 25% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 17 ஆவரேஜ், ஹெட்ஹெட்டில் 37, வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ இந்த வென்யூ இருக்கு ரொம்பவே பிடிச்ச வென்யூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் அஸ் பிளேயரை பிக் பண்ணுங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ரச்சின் ரவீந்திராட்ட ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ருத்ராஜ் 90% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச்சில் மட்டும்தான் ட்ரீம் டீமில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து ஆடி இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு 44 பால் அன்பீட்டனாக அடிச்சிருந்தாரு. ஸோ 90 பால்ஸ்க்கு 90% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 58 ஆன்கோயிங் ஆவரேஜ், ஹெட்ஹெட் 33, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் கெய்க்வாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. ஒரு டீம் நீங்க மேக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே பண்ணாங்க அப்படின்னா ரவீந்திரா கேப்டன், கெய்க்வாட் பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டன், இந்த மாதிரி ஒரு காம்போல கூட நீங்கள் டீமை கிரியேட் பண்ணுறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் தெரிய வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேரல் மிச்சல் 62% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஹெட்டில் 38 ரன் 2 மேட்ச் ப்ளே பண்ணி அடிச்சிருக்காரு. வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இவருக்கு இந்த 1 ரன் ஸ்பாட் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேரல் மிச்சலுக்கு 1 ரன் கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 22 ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மிச்சலை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவம் துபே 78% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. 38 ஆன்கோயிங் ஆவரேஜ், ஹெட்ஹெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ஆர்சிபி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. 113 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூவில் 61 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ எப்போலாம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் நடக்கும் அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே பேட்டில் இருந்து நிறைய சிக்ஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா இவர்கிட்ட ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்ல கூட நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் சேஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா நீங்கள் இவரை அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் ரவி ஜட்டு. ஸோ 87% பார்த்தீங்க அப்படின்னா அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஒரு 55லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. சமீர் ரிஸ்வி லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு டைமில் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு யூஸ் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு வந்துட்டு அந்த ரன் ரேட் வந்து முக்கியம் அப்படிங்கிற ரீசன் காண்டி இவருக்கு வந்து பேட்டிங்கில் மேலே ப்ரொமோஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஜடேஜாவுக்கு கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்வி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் MS தோனி ட்ரை பண்ணுறீங்க 1 or 2 டீம்ஸில் அப்படின்னா MS தோனி ஒரு டீமில் பிக் பண்ணால் சமீர் ரிஸ்வி அந்த மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு MS தோனி. ஸோ 26% பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான பிக் தான். ஸோ 39 ஹெட்ஹெட் ஆவரேஜ், வென்யூ ஆவரேஜ் மட்டும் தோனிக்கு பாருங்கள் 92. ஸோ இந்த கிரவுண்டில்
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் ப்ளே பண்ண 12 மேட்சஸில் சம்திங் மோஸ்ட் ஆஃப் தி மேட்ச் 70%க்கும் மேலே நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. ஸோ ஒரு சேசிங்லாம் 2018 தெரியும். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ராய்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சேஸ் பண்ணுவாங்க. தோனி 90+ லாஸ்ட் கோரி ஆண்டர்சன் பால் ஸ்ட்ரைட்டில் 6 அடி மேட்சை முடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட் பிக்கு தோனி செகண்ட் பேட்டிங் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்துல் தாக்கூர் செகண்ட் பவுலிங் பண்ணையில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்க்கு நான் ஷர்துல் தாக்கூர் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செகண்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துஷார் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்கிட்ட 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட், வெனியூல 1 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி டீசென்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிமர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் 25%. ஹெட்கிட்ட ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்டஸாக போயிருக்கா. ஸோ ரிஸ்கி பிக் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தாக்கூர், தேஷ்பாண்டே இந்த 2 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சிமர்ஜித் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன ப்ரோ லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுலிங் கேப்டனாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பர்டிகுலர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா 7%. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக் கிடையாது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பவுலிங்கில் நல்லா கிடச்சிருக்காரு. இவர் ப்ளே பண்ணது 4 மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. எடுத்த விக்கெட் 8. அதில் 6 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச்சில் எடுத்திருக்காரு. மிச்சம் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுலிங்லையும், 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் செகண்ட் பவுலிங்லையும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தீக்ஷனா தெரிய வராரு. அஜின்கியா ரஹானே எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் பிளேயராக வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை ஒரு பவுலர்ஸ் தான் போகிறாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் இவர் இம்பாக்ட் பிளேயராக வரல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம பார்க்கல 2% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் 35. ஸோ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ஸை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் 53 இருந்தார் லைனப்பில் அப்படின்னா மஸ்ட் பிக்கு. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா அஜின்கியா ரஹானே தான் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேரல் மிச்சல், கேம் கிரீன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ருத்ராஜ், சிராஜ் ஒரு முறையும், யாஸ் தயால் 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் யாஸ் தயால் நல்லா இருந்திருக்கு. ரவீந்திராவை, கரண் சர்மா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 2 பாலில் ஒரு 6 அடுத்த பாலே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆக்கியிருக்காரு. மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட்டாக ஜடேஜாவை மேக்ஸ்வெல் ஒரு முறையும், ரஹானேயை கரண் சர்மா 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க போகிறோம்னா நான் இந்த 2 பேருமே டிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிவம் துபே, 4வது ரவீந்திர ஜடேஜா, 5வது ஆப்ஷன் ஷர்துல் தாக்கூர், 6வது துஷார் தேஷ்பாண்டே. ஸோ என்னோட 7th ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்கியாக சமீர் ரிஸ்வி அப்படிங்கிறது நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ கேப்டன் ஸ்கேன் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜாவை தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் கெய்க்வாட் ஒரு விசி, விராட் கோலி ஒரு கேப்டன் அப்படின்னு போகிறது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வேண்டாம், டபுள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கேமரன் கிரீனு, ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல், கரண் சர்மா, சிவம் துபே, லாக்கி ஃபெர்குசன், ஃபேஃப் டூப்ளசின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த 5 பிளேயர்ஸை மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்ஸ்வெல் இம்பார்ட்டன்ட் பிக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணல, கரண் சர்மா செகண்ட் பவுலிங் பண்ணல ரொம்ப மஸ்ட் பிக்கு, சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணல சிவிசி நல்ல ஆப்ஷன், லாக்கி ஃபெர்குசனும் செகண்ட் பவுலிங் பண்ணல இம்பார்ட்டன்ஸ், போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணல சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிம்பிளாக இதை வந்து முடிச்சிடலாம். 70 to 100% பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2 டீமோட ஓப்பனர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதில் இருக்காங்க. 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாடு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளசி வந்து 74 தான் இருக்காரு. ஸோ 2 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. இந்த 2 பிளேயரில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த 2 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிகே, விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாடு, இந்த நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு துபே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இல்லை கெய்க்வாடு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இல்லை டிகே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா 5th ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஜடேஜாட்ட கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸ் நான் சொல்கிறேன். ரொட்டேட் பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 4 பிளேயர்ஸ் நீங்கள் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50 to 75% பட்டிதார், டுப்ளசி, மிச்சல், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ். நான் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டுப்ளசி மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காண்டி இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேஷ்பாண்டே ட்ரை பண்ணி 5+1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸை நான் டாப்பில் பிக் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 28-49% MS தோனி இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, யாஸ் தயால். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது ரச்சின் ரவீந்திரா மட்டும் தான். ஸோ பிக் மேட்ச் அப்படிங்கிறதுனால MS தோனியை கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம் டீம்ஸில் டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் CSK சைடு ரஹானே, சமீர் ரிஸ்வி, சிமர்ஜித் சிங், ஷாதுல் தாக்கூர், தீக்ஷனா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக RCB சைடு மகிபால் லாம்ரூரு, ஸோ கிளென் மேக்ஸ்வெல், ஸ்வப்னில் சிங், லாக்கி ஃபெர்குசன், கரண் சர்மான்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 டீம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் வந்து சொல்கிறேன். இங்கே ஷார்துல் தாக்கூர், 2வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன். ஸோ இன்கேஸ் அஜின்கே ரஹானே ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஸ்வி பதிலாக அஜின்கே ரஹானிட்ட போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இங்கே RCB சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிளென் மேக்ஸ்வெல் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ மேக்ஸ்வெல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் லாக்கி ஃபெர்குசன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் டீம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஃபைனல் டீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் DK ஒரு நல்ல பிக்காக இருப்பார், அவர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் 5 பேட்டர்ஸ் பிக் மேட்ச் அப்படிங்கிறனால பேட்டிங்கில் நிறைய பேர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கெய்க்வாட், விராட் கோலி, டூப்ளசி, அடுத்து பார்த்திங்க டேரல் மிச்சல், ரஜத் பட்டிதார் அப்படிங்கிற மாதிரி 5 பிளேயர்ஸ்டையும். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, கிரீன், மேக்ஸ்வெல், பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேஷ்பாண்டே, சிராஜ்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சேஃபான டீமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனாக பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா கேப்டனோட, செகண்ட் இன்னிங்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா, எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.